ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டிஐனா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தமிழில் தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிச்சு உங்களுக்கான தகவலை நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான கட்டணம், விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணிக்கலாம். முதல்ல போஸ்ட் மூலமாக பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எந்த ஒரு துறை மேலே வேணாலும் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி உங்களுக்கான சரியான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆர்டிஐலாம் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஆர்டிஐ விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஆர்டிஐக்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை, விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் பார்த்துடலாம். ஓகே, இதான் தமிழ்நாடு ஆர்டிஐ ஆன்லைன் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் ஆர்டிஐ ஆன்லைன் மூலமாகவே சப்மிட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டும் ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். சரி, இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு எப்படி ஆர்டிஐ ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது தமிழுக்கான காப்பி அண்ட் இது இங்கிலீஷில் இருக்கும். இந்த காப்பி இங்கிலீஷில் இருக்கும். இந்த 2 காப்பீஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தகவல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இந்த வெப்சைட் மூலமா எடுத்திருக்கேன். ஸோ இந்த காப்பிக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் செலுத்த வேண்டிய கட்டணம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை கட்டணம் விதிகள் 2005 விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம். இது விதி 3/7. விண்ணப்பத்துடன் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் 10 ரூபா. அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளவு? 10 ரூபா. இதை நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புறீங்க அப்ளிகேஷன் அப்படின்னா பணமாகவோ மணி ஆர்டர் மூலமாகவோ எப்படி வேணாலும் நீங்க அனுப்பிச்சிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஆன்லைன் மூலமாகவே ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால டைரக்டா நீங்க ஆன்லைன் மூலமா பே பண்ணா போதும். சரி, இந்த 10 ரூபா கட்டணம் அப்படிங்கிறது டைம் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கண்டிப்பா செலுத்தணும். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு துறை மேல நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லை, சரியா உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்க 2வது டைம் அப்பீல் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க அகைன் அந்த 10 ரூபா கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஒரு டைம் கட்டினா போதுமானது. 2வது பாருங்க, தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 7(1) கீழ் வழங்கப்படும் தகவல்களுக்கு ஸோ இதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு பாருங்க. ஆவணங்களின் நகல்கள் வழங்குவது. இப்போ எதுனா ஒரு டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது A4 ஷீட்டா இருந்தாலும் சரி, A3 ஷீட்டா இருந்தாலும் சரி, ஒரு பேஜுக்கு 2 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டணும். இப்ப 10 பேஜ் இருக்கு அப்படின்னா 20 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா செலுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெரிய அளவுத்தாள் நகலுக்கு அதற்குரிய விலை, செலவான தொகை. சரி, இதே A4 A3 இல்லாம ஒரு பெரிய ஷீட்டா இருக்கு, ஒரு வில்லேஜ் மேப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கறது அவங்க சொல்லுவாங்க. அந்த சார்ஜஸ் நீங்க பே பண்ணணும். அடுத்ததா மாதிரிகள் பெற. மாதிரிகள் அப்படின்னா சாம்பிள்ஸ் அல்லது எதனா ஒரு மாடல். ஓகேங்களா, எதனா ஒரு இதுல நீங்க சாம்பிள் கேட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்றீங்க. ஸோ அந்த சாம்பிளுக்கு உண்டான சார்ஜஸ் என்னவோ அது கட்டாயமா நீங்க பே பண்ணணும். ஆவணங்கள் பார்வையிடுவது. எதுனா ஒரு ஆபீஸ்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா நீங்க அந்த பர்டிகுலர் ஆபீஸ் போயிட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நீங்களாவே ரெஜிஸ்டர் எடுத்து எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுல முதல் 1 மணி நேரத்திற்கு கட்டணம் இல்லை. அந்த ஆபீஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. அதன் பின்பாக 1 மணி நேரத்திற்கு அல்லது அதன் பகுதி தொகை 5 ரூபாய் செலுத்தணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் லேட்டாக 5 ரூபாய் நீங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 7(5) கீழ் வழங்கப்படும் தகவல்களுக்கு 3C படி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்லயோ அல்லது ஒரு ஃபிளாப்பி டிஸ்க்லயோ நீங்க ஒரு தகவல் வாங்குறீங்க, ஒரு பென் டிரைவ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க, சாஃப்ட் காப்பியா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 50 ரூபாய். ஒரு டிஸ்க் அல்லது ஃபிளாப்பி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். அவங்க 50 ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னா அவங்க ஒரு சிடியில உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்ஃபர்மேஷனை. விலை நிர்ணயிக்கப்பட்ட பதிப்புகள் பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட விலை அல்லது கோரும் பகுதிகளுக்கு ஒளிப்பட நகலுக்கு பக்கம் 1க்கு 2 ரூபாய் கண்டிப்பா நம்ம செலுத்தி ஆகணும். அதாவது ஃபார் பிரைஸ்டு பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டோ காப்பி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயமா ஒவ்வொரு பேஜுக்கு 2 ரூபா நம்ம செலுத்தி ஆகணும். இது எல்லாமே காமனா தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை கட்டணம் விதிகள் 2005. அதே மாதிரி
மெட்ராஸ் ஹைகோர்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் 10 ரூபா தான். கீழே வந்து எது எதுக்கெல்லாம் அவங்க தருவாங்க, டாக்குமெண்ட் தருவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நீதித்துறை சார்ந்த உயர்நீதிமன்றம் அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஆவணங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே நீங்க ஆர்டிஐ மூலமா வாங்க முடியாது. அதை தவிர மற்ற ஆவணங்கள் நீங்க ஆர்டிஐ மூலமா வாங்கிக்கலாம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகம் தகவல் பெறும் உரிமை சட்டம் விதிகள் 2006 படி அங்கேயும் வந்து எல்லாத்துக்கும் சார்ஜஸ் ஒன்னே தான். மேல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் சார்ஜஸ் 10 ரூபா தான். ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கு ஒரு பேஜுக்கு 2 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான், இதுதான் வந்து கட்டண விதிகள். இவ்வளோதான் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. அடுத்ததா இப்போ யாரெல்லாம் அந்த கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஐ மூலமா இது பண்றதுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட கட்டணத்தை நான் எவ்வாறு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கீழே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விண்ணப்பதாரர்கள் யாதொரு கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை. எனினும் விண்ணப்பதாரர் இது குறித்து உரிய அரசால் வழங்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான சான்றிதழின் நகலை விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதாவது பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் சார்ஜஸும் கட்ட தேவை கிடையாது, எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ஜஸும் கட்ட தேவை கிடையாது. பட் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் மூலமா சப்மிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பிலோ பாவர்ட்டி லிஸ்ட்ல தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது நீங்க எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர்டிஐ தமிழ்நாடு வெப்சைட்ல வெளியிட்ட ஒரு தகவல் தான். ஓகே, இப்போ உங்களுடைய பெயர் பிலோ பாவர்ட்டி லிஸ்ட் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆன்லைன் மூலமா செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த TIPPS.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு இந்த டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும், வரைவு பிபிஎல் குடும்ப பட்டியல், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சில தகவல்லாம் கேட்கும், மாவட்டம் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா டீடைல்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வில்லேஜ் அப்படின்னா ரூரல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே அர்பன் நகர்ப்புறம் அப்படின்னா இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஊரகம் செலக்ட் பண்ணிட்டு தகுதியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக ஹேபிடேஷன் அப்படின்னா குடியிருப்பு பகுதி. ஸோ உங்களுடைய வீடு எங்கே இருக்கோ அந்த குடியிருப்பு பகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கொடுத்தோடனே இந்த நீங்க கொடுத்த இந்த டீடைல்ஸ்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் எத்தனை பேருடைய லிஸ்ட், அதாவது எத்தனை பேர் வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இருக்கும். இதுல போயிட்டு உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடியிருப்பு பகுதியில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இருந்தது அப்படின்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு உங்களுடைய பெயர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பிலோ பாவர்ட்டி லைன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எதுவுமே நம்ம சேனலில் இது வரைக்கும் போடுறது கிடையாது. இனிமேல் இப்போ இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இனிஷியலாக அப்ளிகேஷன் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆர்டிஐ மனுக்கள் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவான இன்ஃபர்மேஷன் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.